அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால நான் வந்து சீக்கிரம் செய்கிற மாதிரி நெய் சாப்பாடு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நெய் சாப்பாடுங்கிறனால 100 கிராம் நெய் சேர்த்திருக்கிறேன். பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைக்கல. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கிறலாம். 100 கிராம் நெய், ஆயில் வந்து 200 கிராம் நான் சேர்த்திருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக பட்டை, ஒரு 15 ஏலக்காய், ஒரு 15 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 100 கிராம் வெங்காயம், புதினா ஒரு கைப்பிடி, முந்திரி பருப்பு கொஞ்சம், தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் முழுசாக, அது கூட முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய்யும் ஆயில் ஊற்றிருக்குறோம். அது கூடவே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். ஒன்றா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை சேர்த்திடலாம். மேலேயே போட்டுட்டு வரணும். எல்லாமே மேலேயே போட்டு வெங்காயமெல்லாம் மேலேயே போட்டுட்டு எப்படி ஒவ்வொன்றா போட்டு வரலாம். வெங்காயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு அதையும் மேலேயே போட்டு விட்டுறலாம். ஒவ்வொன்றுக்கும் அப்படி மேலே போட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லித்தலை சேர்த்த வேண்டாம் இந்த சாப்பாட்டுக்கு. புதினா வந்து ஒரு கைப்பிடி அலாசி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு எல்லாம் ஒன்றா கிளறி விடலாம். சிம்மில் வச்சு தான் கிளறணும், ஏன்னா வெங்காயம் வந்து கருகிடக்கூடாது. எதுக்காக எல்லாம் ஒட்டுக்கா போட்டுட்டு அடுப்பில் வச்சுருக்குறோன்னா, நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒவ்வொன்றா போடும்போது எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதுக்காக தான் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் வந்து 1.5 கிலோ அரிசி வந்து ஒரு பாத்திரத்துக்கு ஃபுல்லாக வந்தது. வெங்காயம், முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நம்ம சிம்லேயே வச்சு வணக்கிட்டுருக்குறோம். கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்தணும். ஒரு 4-5 பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்லேயே வந்து மூடி வச்சிடலாம். பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமாக நிறம் மாதிரி வரும். நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு 50 கிராம் தயிர் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது கூட வந்து சிம்லேயே தான் இருக்கணும். ஹை ஸ்பீடில் வந்து அடுப்பு வைக்கவே கூடாது. சிம்லேயே வச்சு தயிர் 50 கிராம் தயிரையும் ஊற்றிட்டு அதையும் நல்லா வந்து ஒன்றாவே நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் வந்து நல்லா வெங்காயம் கருகாத அளவுக்கு ஒரே மாதிரி எல்லாம் ஒன்றா வணங்கி வரணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். ஏன்னா வந்து நெய் சாப்பாடுங்கிறது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதனால தான் வந்து அந்தமாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கிறோம். பச்சை மிளகாய் வந்து நிறம் மாறிடுச்சு. நிறம் மாறினதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் ஃபுல்லாக அரிசி இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து 1.25 அளவு வந்து தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி வந்து தண்ணியில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து நான் அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்ச சீரக சம்பா அரிசி 1.5 கிலோ எடுத்துருக்கிறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து அரிசியை போட்டுடலாம். நான் தக்காளி எதுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் போட்டேன்னா, தக்காளி உடஞ்சி கலருச்சுன்னா அந்த நிறம் மாறிடும், ரெட் கலராக மாறிடும் குஸ்கா. அதனால தான் வந்து நெய் சாப்பாடு வந்து ஒயிட் கலராக வர்றதுக்கு வேண்டியது நான் தக்காளி வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிறேன். அரிசியெல்லாம் போட்டுட்டு அரிசி போட்டதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து உப்பு சேர்த்திருக்கிறேன். நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்திருக்கிறேன். தேவையான அளவு கல் உப்பு தான் நான் சேர்த்திருக்கிறேன். சேர்த்திட்டு எல்லாம் கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு கரெக்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 2 கொதிக்கட்டும், கொதிக்க வச்சிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி 2 கொதிக்க வச்சோமே தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிடும். ஓரளவு கொஞ்சமாக தண்ணியும் சாப்பாடு இருக்கிற மாதிரி வரும். அந்த டைமில் வந்து மேலே வந்து ஒரு கேஸை சிம்மில் வச்சுருங்க. மேலே ஒரு தட்டை போட்டு தட்டுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட் வச்சிடலாம். தம் போடுறது இப்படி தான் போடணும். கொஞ்சமாக இருக்கிறனால நாங்கள் இப்படி போட்டுட்டோம். தம் ஆயிடுச்சு பாருங்கள். சாப்பாடு அழகாக ரெடி ஆயிடுச்சு. நெய் சாப்பாடு தக்காளி உடையாமல் கலரும் மாறாமல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரியான நெய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கலரும் மாறாமல் நல்லா ஒயிட் கலராக இருக்குது. இதுக்கு வந்து நெய் சாப்பாட்டுக்கு காம்பினேஷன் என்ன வச்சுருக்கணும்னு வாங்க பார்க்கலாம். சாப்பாடு பிளேட்டில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனாக வந்து பீஃப் சுக்கா ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்லா இருந்தது. அந்த கிரேவி இந்த நெய் சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷனு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அது கூட வந்து தாளிச்சாவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். காயெல்லாம் போட்டு
பூசணிக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு தாளிச்சாவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது ஊற்றிக்கலாம். பிளேட்டில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சில்லி சிக்கன் வறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்லாம். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.